மணி டாக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். திரை விமர்சனத்தில் நம்ம பார்க்க போகிற படம் ரணம் அறம் தவறியல். இந்த படத்தை வந்து ஷெரீப் டைரக்ட் பண்ணியிருக்காரு. வைபவ் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. இவங்க கூட நந்திதா, தானியா போப், இன்னும் சில ஆர்டிஸ்ட்லாம் நடிச்சிருக்காங்க. இந்த படத்தோடைய கதை என்ன? சிட்டியில் பார்த்தீங்கன்னா அங்கங்கே பெண்களுடைய பிணம் மூஞ்செல்லாம் கருகிய நிலையில் இருக்கும். அந்த பணத்தை வந்து கண்டுபிடிக்க முடியாது போலீஸ்னால யாருன்னு. ஏன்னா மூஞ்செல்லாம் ரொம்ப கருகி இருக்கும். அப்போ வைபவ் கூப்பிடுவாங்க. வைபவ் வருவார். அவர் அந்த மூஞ்சியோட ஸ்ட்ரக்சர் பார்த்துட்டு உடனே அந்த மூஞ்சி கரெக்டாக யாருங்கிறத வரைஞ்சி காட்டிடுவார். அது மட்டும் இல்லாமல் அந்த கொலை எப்படி நடந்தது, அந்த கொலை யார் செஞ்சாங்க அப்படிங்கிற க்ரைம் ஸ்டோரியும் அவர் வந்து கரெக்டாக வேணும்னா போலீஸ் ஸ்டேஷனுக்கு எழுதி கொடுத்துருவார். இது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் ஒரு ஹாஸ்பிட்டல். அந்த ஹாஸ்பிட்டலில் மார்ச்சுவாரியில் இருக்கிற பெண் பிணங்களை அவங்க கூட செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த ஹாஸ்பிட்டலோடைய ஓனருடைய மகனும் அந்த மார்ச்சுவாரியில் வேலை செய்கிறவரும் செக்ஸ் வச்சுக்கிட்டு அந்த பணத்தை வந்து வெளியே எடுத்து கொண்டு போய் வெட்டி அங்கங்கே வீசுவாங்கன்னு வச்சுங்களேன். இதை வந்து யார் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தா நந்திதா தான் அதை பண்ணுவாங்க. நந்திதா வந்து ஏன் அதை செய்கிறாங்க, அவங்களுக்கும் இந்த கொலைக்கு என்ன காரணம், அவங்க யார் அப்படிங்கிறது அந்த படத்தினுடைய மீதி கதை. சரி, நந்திதா அதை செய்கிறாங்க, ஹீரோ செய்கிற வேலையை செய்கிறாங்க அப்படின்னா வைபவ் ஹீரோவுக்கு என்ன வேலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு ஒரு வேலையும் கிடையாது. அவர் என்னன்னு பார்த்தீங்கன்னா, போலீஸுக்கு கூப்பிடுவாங்க ஃபோன் பண்ணி. அவர் வந்து ஒரு ஆக்சிடெண்ட்டான காரில் வந்து படுத்திருப்பார். போனோன்னா அந்த போலீஸ் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த பணம் வந்து எங்களால் கண்டுபிடிக்க முடியல, முகலாம் செதஞ்சிருக்கு, நீங்கள் பார்த்து கண்டுபிடிச்சி கொடுங்கன்னு சொன்னோடனே அவர் கரெக்டாக டக்குன்னு வரைவார். அது வந்து உண்மைக்கு நெருக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மைக்கு நெருக்கமாக இல்லை, உண்மையாலுமே அதே பொண்ணை வரைவார். அது எப்படின்னு தெரியல. அது அவருக்கு வந்து ஒரு தனி சக்தி இருக்குது, அதனால் அவர் வரைவார். அதே மாதிரி போலீஸ்னாலே கண்டுபிடிக்க முடியாத க்ரைம் ஸ்டோரியை இவர் கண்டுபிடிச்சி அந்த உண்மையான எப்படி அந்த கொலை நடந்ததுங்கிறது சொல்லுவார். இது வைபவுக்கு 25வது படம். இந்த படத்தில் அவர் நடிச்சிருக்கலாமான்னா நிச்சயமாக அந்த படத்தில் நடிச்சிருக்கவே வேண்டாம். ஏன்னா இந்த படத்தில் அவர் நடிக்கிறதுக்கான எந்த ஸ்கோப்பும் கிடையாது. ஏற்கனவே இவர் நடித்த மேயாத மான், அதுக்கடுத்து பேய்கள் ஜாக்கிரதை, இந்த படம்லாம் வந்து வைபவுக்கு வெற்றி படங்களாக அமைஞ்சது. இந்த ஜேர்னர் தான் அவருக்கு கரெக்டான ஒரு ஜேர்னர். எதுக்காக இந்த கதையை சூஸ் பண்ணி நடித்தார் அப்படின்னு அவருக்கு தான் தெரியணும், எந்த நம்பிக்கையில் நடித்தார்னு. ஏன்னா அது ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி இது வந்து இவருக்கு ஒரு 25வது படம். இந்த படத்தில் எந்த சீனுக்குமே இவர் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லையா அப்படின்னு நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன் இல்லையா? அது மாதிரி டைரக்டருக்கு தோணி இருக்க மாட்டேங்குது. சரி, வைபவ் ஏதோ இடத்துல நடிக்கிற மாதிரி வைக்கலாம், அவர் நடிக்கிற மாதிரி காட்டலாங்கிறதுக்காக நீங்கள் செந்தூர பூவேன்னு ஒரு படம், ரொம்ப பழைய படம் பார்த்துருப்பீங்க, விஜயகாந்த் நடித்தது. அதில் வந்து அவருக்கு திடீர்னு பார்த்தீங்கன்னா தலையை எல்லாமே வந்து வெடிக்கிற மாதிரி ஆகிடும், தலையெல்லாம் கண்ணு தெரியாத போயிடும். சில நேரங்களில் டக்குன்னு திரும்ப அவருக்கு வந்து எல்லாமே சரியாயிடும். இப்படி ஒரு வியாதியில் இருக்கிற விஜயகாந்த் எப்படி வந்து லவர்ஸை காப்பாற்றுறாரு அப்படிங்கிற மாதிரி பெரிய ட்விஸ்டாக இருக்காங்க அந்த செந்தூரப்பூவில். அது படம் பெரிய ஹிட்டானதுக்கு அதுவும் ஒரு காரணம். ஆனால் இந்த படத்துலையும் அதே மாதிரி வைபவுக்கு வந்து ஒரு ஆக்சிடென்ட் ஏற்பட்டுரும். அந்த ஆக்சிடென்ட்னால அவருக்கு வந்து புதுசாக ஒரு வியாதி வந்திருக்கு. என்னென்னு பார்த்தீங்கன்னா, எமோஷன் ஆனார்னா, டென்ஷன் ஆனார்னா திடீர்னு அவருக்கு வந்து ஒரு 30 செகண்டு இருட்டாயிரும், கண்ணே தெரியாது. அப்புறமேல தான் அவருக்கு வந்து கண்ணு தெரியும். இது மாதிரி வச்சிருக்காங்களே. சரி, இதில் எங்கேயாவது வைபவ் நடித்து ஒரு எமோஷன் சென்டிமெண்ட்டில் ஆடியன்ஸ் வந்து அட்ராக்ட் பண்ணுவார், ஆடியன்ஸ் வந்து இன்வால்வ் பண்ணுவார்னு பார்த்தா சீன் அப்படி இருந்தால் தானே அவரால் நடிக்கவே முடியும். வைபவனுடைய கேரக்டரைசேஷன் கிராஃபில் இதெல்லாம் இருக்குது. பட் இதெல்லாம் எதுவுமே பயனில்லாத போச்சு. அது வந்து இவருக்கு இந்த 25வது படமாக அவர் தேர்வு செஞ்சுருக்கேன்னா, அவருடைய ரெகுலரான ஜேனரில் அது பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு வெற்றி படம் தான். ஏன்னா அவர் வந்து ஒரு நல்ல ஒரு சட்டில்டு காமெடி ஆக்டர், சீரியஸாகவும் பண்ணக்கூடியவர். சரி, ஓகே. அதுக்கடுத்து இந்த படத்தில் தானியா போப், அவங்க வந்து இந்த படத்தில் வந்து இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்க. அவங்க இன்ஸ்பெக்டராக நடிச்சிருக்காங்கன்னா எமோஷன் ஆகுவாங்க, கோவப்படுவாங்க, போவாங்க, வருவாங்களோலையே அவங்களால எதையுமே கண்டுபிடிக்க முடியாது. எனி டைம் டைரக்டர் சொன்ன மாதிரி அவர் டென்ஷன் அவங்க கையை குத்திக்கிட்டு அதுக்கடுத்து கூட இருக்கிற போலீஸுங்கெல்லாம் திட்டிட்டு அப்படி இருக்கிற மாதிரியே இருக்கும். இந்த படத்தில் யாருக்கு தான் ஒரு நடிக்கிறதுக்கான ஸ்கோப் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நந்திதாவுக்கு மட்டும்தான் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கான இந்த படத்தில் ஒரு நல்ல ஸ்கோப் அமைஞ்சிருக்கு. அவங்களுடைய கேரக்டரைசேஷன், அவங்களுடைய பேக்ரவுண்டை சொன்னோன்னா நீங்கள் படம் பார்க்க போகலான்னு இருக்கிறவங்க உங்களுடைய எண்ணமே மாறிடும். அது படத்தில் பார்க்கும்போது உங்களுக்கு சுவாரஸ்யம் இருக்காது. ஏன்னா படத்தினுடைய ஹைலைட்டான விஷயம் அப்படின்னு டைரக்டர் நினச்சி வச்சிருக்கிறது அதுதான். இந்த படத்தை பாலாஜிக்கே ராஜா வந்து ஒளிப்பதிவு செஞ்சுருக்காரு. அரோல் கரோலி, பிசாசுன்னு மிஸ்கின் படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் தான் இந்த படத்துக்கு மியூசிக் போட்டிருக்காரு. இவங்க 2 பேரும் இந்த படத்தை எந்த அளவுக்கு தேர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு அவருடைய ஃபோட்டோகிராஃபியையும் இவருடைய பின்னணி இசையிலையும் தேர்த்திருக்காங்க படத்தை. பின்னணி இசை சில இடங்கள் நல்லாவே பண்ணியிருக்காங்க. இந்த படத்தினுடைய டைரக்டர் ஷெரீப். நான் ஒரே ஒன்று தான் அவர்கிட்ட கேட்கணும். இந்த படத்தை எல்லாருமே சினிமா பொதுவாக வந்து குடும்பத்தோடு பார்க்குறதுக்கு தான் இருப்பாங்க. இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, சார் யங்ஸ்டர்ஸ் தான் மாலுங்களுக்கு வராங்க,
மால் தேட்டர்ஸ்லாம் அவங்க தான் பார்ப்பாங்கன்னா இந்த படத்தை யங்ஸ்டர்ஸ் தான் எப்படி போய் பார்க்க முடியும்? என்னுடைய கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா, மார்ச்சுவரியில் பெண்களோட செக்ஸ் வச்சுக்கூடிய ஒரு இளைஞன், அதுக்கு உதவி செய்யக்கூடிய அவனுடைய அசிஸ்டண்ட்டு, அதுக்கடுத்து இதை வந்து கண்டிக்காத அந்த செக்ஸ் வச்சுக்கிற இளைஞனுடைய அப்பா, இதை வந்து விசுவலாக காட்டும்போது அந்த கையை வெட்டி விரலை வெட்டி ஒவ்வொன்றா கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் போடும்போதெல்லாம் இதில் எந்த இளைஞன் வந்து பார்த்துட்டு என்ன விழிப்புணர்வு இந்த படத்தில் அவனுக்கு கிடைக்க போகுது? ஒரு கதையை எடுக்கும்போது ஒரு சினிமாவை கன்சீவ் பண்ணும்போது இந்த படம் ரசிகர்களுக்கு என்ன மாதிரியான ஒரு தாட்டு உருவாக்க போகுது? தாட்டு கூட வேணாம், அவன் எதை நோக்கி ரசிக்க போகிறான், எந்த விஷயத்தை ரசிக்க போகிறான்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து ஷெரீப் வந்து மனசில் வச்சு இந்த படத்தை பண்ணியிருந்திருக்கலாம். நீங்கள் நான் இந்த விமர்சனத்தில் சொல்லிட்டேன் இல்லையா, குடும்பத்தோடு இந்த படத்தை போய் பார்க்குறதும் பார்க்காததும் இந்த விமர்சனத்தை பார்த்து நீங்கள் முடிவு பண்ணிங்க. மணி டாக்ஸ் நேயர்களே, இது ரொம்ப ஜென்யூனான ரிவ்யூ. இதெல்லாம் சொன்ன மாதிரியே தான் நீங்கள் படத்தில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும். பெருசாக யாருக்கும் நடிக்கிறதுக்கான ஸ்கோப் இல்லைன்னு நான் சொன்னேன் இல்லையா, அதுதான் இந்த படத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரிய முடியும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து வைபவுக்கு இது 25வது படமாக அமைஞ்சிருக்கணும்னு நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுதான் உண்மை. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.